ஹாய் ஹலோ இல்லை நம்ம இதை பற்றி பார்க்கணும்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். இந்த கொரியர் நம்ம எப்படி போடணும், நம்ம 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற சம்பளத்தை நான் சொல்கிற ஊருக்கு போனீங்க, நாட்டுக்கு போனீங்கன்னா 1 மாதத்துலேயே நம்ம வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். எந்த ஊர் எந்த நாடுன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப பேர் அதை பற்றி தான் கேட்குறீங்க. நான் சொல்கிறது என்னன்னா சவுத் கொரியா. இப்போ மற்ற கண்ட்ரிக்கும் சவுத் கொரியாவுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்க பேசிக்கா போறவங்களுக்கு ஒரு 30,000 to 40,000 வாங்கிக்கணும். அந்த லேபர் காஸ்டிங் மினிமம் 1,50,000 ரூபாய். புரியுதா இல்லையா வித்தியாசம்? 3 மடங்கு நமக்கு அதிகம். நீங்க அங்க போய் கஷ்டப்படுது. இப்ப நான் ஏன் சவுத் கொரியா பெஸ்ட்ன்னு சொல்றேன்னா, நம்ம இப்போ வந்து துபாய் போறோம்னா அங்க வெயில் கிளைமேட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இங்க கிளைமேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ்ல இருக்கும், நல்ல குளிராக தான் இருக்கும், இடமா இருக்கும், மாய்ஸ்சர்லாம் இருக்காது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துபாய் அந்த சைட்லாம் போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும். நமக்கு இந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு போகணும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் சவுத் கொரியாவை நம்ம கம்பேர் பண்ண வச்சோம்னா அங்கே இங்கிலீஷோ மற்ற லாங்குவேஜ் எதுவும் அவங்க மேக்ஸிமம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க கொரியன் லாங்குவேஜ் ஒன்லி தான். ஸோ 100ல் ஒரு 99 பேருக்கு அவங்க லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். ஒரு பேர் 2 பேருக்கு தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ நம்ம அந்த ஊருக்கு போகணும்னா முதல் பேசிக்கா என்ன தெரியும்னா அவங்க மொழியை கொஞ்சம் கற்றுக்கணும். 1,50,000 to 2,00,000 ரூபா கொடுத்துருவாங்க. 1,50,000 to 2,00,000 ரூபா தான் நம்ம ஊர் காசுக்கு. இதே நம்ம துபாயோ சிங்கப்பூரோ போனா மேக்சிமம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒர்க்குக்கு எவ்வளவு தருவாங்க? 50,000 ரூபா 30,000 ரூபா தான் தருவாங்க. இதுக்கு நம்ம ஏஜென்ட் மூலம் நிறைய காசு கட்டி போவோம். இங்க ஏஜென்ட் மூலமா நீங்க போகலாம். ஆனா ஏமாத்துற அந்த சந்தேகம் டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். அந்த எக்ஸாம் என்னன்னா இபிஎஸ் டாபிக் அப்படின்னு நெட்ல பார்த்தாலே வரும். நம்ம அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பேசிக்கா என்ன மாதிரி கொஸ்டின் இருக்கும், நம்ம என்ன படிச்சுட்டு போனோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா எதுவும் இல்லை. நம்ம அந்த கொரியன் லாங்குவேஜ் அங்குள்ள நம்ம கற்றுக்கணும். இந்த வேர்ட்ஸு படிக்கிறதுக்கு எல்லாமே கற்றுக்கணும். நமக்கு மொத்தமாக